ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாட்டிய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டனுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டனுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாக கிடந்தாள் என்ன என்ன. ஏதேனுமாக கிடந்தாள் என்ன என்ன. இதே எம் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதே எம் தோழி பரிசேலொரெம்பாவாய். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது ஜி தமிழ் தொலைக்காட்சி சித்தர்களை பற்றி வாரந்தோறும் குருவாரமாகிய வியாழக்கிழமை ஒளிபரப்புவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் துணை கொண்டு இன்றைக்கு சேரையர் என்ற சித்தரை பற்றி சிறிது சிந்திப்போம். இவரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு 4 மணி நேரம் பேசணும். உருக்கமா சொல்றேன். இந்த சேரையர் என்பவர் பிறவியிலே ஊமையாக இருந்தவர். இந்த ஊமையாக இருந்த பொழுது இவர் சிறு பையனாக இருக்கின்ற பொழுது பொதிகை மலை சாரலிலே இருந்தார். அவ்வை பிராட்டியார் அப்பையனை பிடித்து யாருமே இல்லாது இருக்கின்றானே, இவன் பிற்காலத்திலே ஞானியாக வருவான் என்று ஔவையார் அறிந்து அந்த பையனை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். அந்த ஊமையாக இருக்கக்கூடிய தேரனை, அவனுடைய பெயர் தேரன். செல்கின்ற பொழுது அகத்திய மகரிஷியாகப்பட்டவர் புதிய மலையிலே இருந்து இறங்கி தனக்கு ஒரு சீடர் வேணும் என்று தேடுகின்றார். அந்த நேரத்திலே அவ்வை பிராட்டியார் இந்த சிறுவனை அவருடைய கையிலே ஒப்புவித்து, கும்பமுனி அகத்தியே, இவரை வைத்து நீ வளர்த்தால் பிற்காலத்திலே நீ பெரிய புகழடைவாய் என்று சொன்னார். அந்த புகழுக்கு உதாரணமாக அகத்திய மகரிஷியாகப்பட்டவர் சேரையரை வளர்த்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஞானங்களை போதித்தார். சேரையருக்கு மதிநுட்பம் அதிநுட்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் மதுரையம்பதியை ஆண்ட கூன் பாண்டியன் என்று சொல்லப்பட்ட மன்னன், ஞானசம்பந்தர் கூனை நிமித்த பாண்டியன் அல்ல, இவர் வேற கூன் பாண்டியன். அந்த கூன் பாண்டியனுக்கு கூனை நிமிக்கும் பொருட்டு அகத்திய மகரிஷியை அழைத்து இவரை வைத்து பல மூலிகைகளை சேகரம் செய்து ஒரு பெரிய அண்டா அதிலே போட்டு தண்ணீரை ஊற்றி 3 கல்களை வைத்து அடுப்பு கூட்டி விறகை வைத்து தேரையரை வைத்து அடுப்பை எரிய விட்டார். இவர் அடுப்பு எரிகின்ற பொழுது பல்லக்கு தூக்கி வந்த கோணலாக இருந்த ஒரு மூங்கில் மரத்தை மேலே அண்டாவிலே வைத்திருந்தார்கள். இந்த மூலிகைகள் எல்லாம் வந்து ஆவி வருகின்ற பொழுது அந்த வளைந்து போயிருந்த மூங்கில் கொம்பாகப்பட்டது இந்த ஆவி பட்டு நிமிர்கின்ற பொழுது பக்குவம் வந்துவிட்டது கூனை நிமிப்பதற்கு என்று சொல்லி இவர் ஞானத்தாலே அறிந்து அடுப்பை நிறுத்திவிட்டார். அகத்தியர் வந்தார். ஏன் நிறுத்தினாய் என்று கேட்டார். சுவாமி, இந்த கொம்பு இத்தனை வளைவாக இருந்தது, இந்த ஆவி பட்டதனாலே நிமிர்ந்தது, பக்குவத்துக்கு வந்துவிட்டது என்று நிறுத்தினேன் என்றார். அகத்திய மகரிஷி மகிழ்ச்சி கொண்டு, நம்ம பையனுக்கு பேசத்தான் வாயில்லையே தவிர இத்தனை அறிவு இருக்கே என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு சென்றார்.
அந்த நேரத்திலே தொல்காப்பியர் என்று சொல்லப்பட்ட தொல்காப்பியத்தை அகத்தியருடைய சீடர்களில் எழுதப்பட்ட தொல்காப்பியத்துக்கு தந்தை திறனாக்கியர். அவருக்கு நீண்ட தலைவலி. அந்த தலைவலி தீரும் பொருட்டு அந்த காலத்திலே மருத்துவமனைகளோ ஆபரேஷன் தியேட்டர் இல்லாத காலம். அகத்திய மகரிஷி சந்தானகரணி என்ற மூலிகையை கொண்டு மண்டை ஓட்டை பிளந்தார். பிளந்து பார்க்கின்ற பொழுது மூளையிலே ஒரு தவளை அமர்ந்திருந்தது, தேரை. அந்த தேரையை ஜிமிட்டாவிலே எடுக்கிறதுக்கு போனார் அகத்தியர். மாணவராகிய இந்த தேரையர் தடுத்து, ஜிமிட்டாவிலே எடுத்தால் நகத்தாலே பிராண்டி மூளைக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லி அகலமான ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றி அதிலே கையை அலம்ப தண்ணீரின் சத்தத்தை கேட்டு அந்த தேரை தப்பி உள்ள உடனே மண்டை ஓட்டை பொருத்தி அந்த திறனாக்கியருடைய தலைவலியை நீக்க இவர் உறுதுணையாக இருந்த காரணத்தினாலே இவர் தேரையர் என்ற பெயரை முழுவதுமாக பெற்றார். இந்த தேரையர் தான் நக்கீர தேவருக்கும் 10 ஆண்டு காலங்களாக தீராத தலைவலியை தீர்த்த பெருந்தகையும் இந்த தேரையரே. இந்த தேரையரனுடைய அறிவு திறனை பார்த்த அகத்திய மகரிஷி தனது தவ வலிமையினாலே விண்ணுலகத்திலே இருந்து அஸ்வினி தேவர்களை வரவழைத்து அவருக்கு பேச்சு வரும்படி செய்தார்கள். அந்த பேச்சு வரும்படி செய்தவுடனே தேரையராகப்பட்டவர் ஜோதிட நூல்கள், சித்த வைத்தியத்தின் சிறப்பு என்ற நூல், இப்பேற்பட்ட நூல்களை எல்லாம் தனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததியினர்கள் எல்லாம் இதை அனுபவித்து இன்பமுறட்டும் என்று சொல்லி எண்ணற்ற நூல்களை எழுதி தனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கு வழங்கப்பட்ட பெரும் கருணை வள்ளல் இந்த தேரையர். இந்த தேரையரை வைத்துத்தான் பிற்காலத்திலே நமது சென்னையிலே உள்ள பெரிய மருத்துவமனையில உள்ள டாக்டர் ரங்கபாஷ்யம் என்பவரும் அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது இந்த தேரையரனுடைய மாத்திரத்தையே பின்பற்றி ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்துத்தான் ஒரு தலையிலே இருந்த தேரையை அகற்றி அவருக்கு குணப்படுத்தினார். இன்றைக்கும் ஜெனரல் மருத்துவமனையிலே டாக்டர் ரங்கபாஷ்யத்தினுடைய ஒரு சிலை இருக்கின்றது, நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டிய மகான் தேரையர் என்றால் மிகையாகாது. இன்றைக்கு காலப்போக்கிலே சித்த வைத்தியத்தை மக்கள் விரும்புவதில்லை. காரணம், அதில் மிகவும் பத்தியங்கள் இருக்கின்றது, உணவு கட்டுப்பாடு இருக்கின்றது. அதனாலே மக்கள் அதை விரும்பாததனாலே இன்றைக்கு சிறு சிறு வயதிலே பெரிய நோய்களுக்கு அடிமையாகின்றார்கள். எனவே அந்த சித்தர் நூல்களை ஆராய்ந்து இன்றைக்கும் நாம் வழிபட்டு வந்தால் நோய்களை அறவே ஒழிக்கலாம்.